என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, என்னுடைய குருநாதர்கள் பழனியப்பன் சார், சிவராம கணேசன் சார், யோகராம் சங்கர் சார் அவர்களையும் வணங்கி, விநாயகர் உள்ளிட்ட சிவகுடும்பம், விஷ்ணு பகவான், மகாலட்சுமி தாய், பிரம்மதேவர், மகா சரஸ்வதி இவர்கள் எல்லாரையும் வணங்கி, பிரபஞ்சம் அவங்களையும் வணங்கி, நவக்கிரகங்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன். நான் துலா லக்னம், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். இப்போயே எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா மிதுன ராசி இந்த நகைச்சுவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் அவங்க 2 பேர், அதில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எல்லாருடைய பேரும் பொதுவாக நான் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்க பேர் சொல்கிறது தான் நான் விரும்புறதில்லை. அது என்னுடைய தாட். அது வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க தலைவர் அப்படின்னு இருக்கும்போது நான் இப்போ எங்கள் பெரிய அதிகாரி பேரை நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்ல. அது மாதிரி அவங்க எல்லாரையும் வணங்கி, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும், மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்கும், அடுத்தது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் ஏறி பேசி விட்டு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் என்னுடைய இருகரம் கூப்பி வணங்கி, நான் பேசக்கூடிய பேச்சில் என்னுடைய அனுபவத்தை தான் பேச போகிறேன். என்னுடைய இந்த பேச்சில் ஏதாவது தவறு இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும் தயவு செஞ்சு எல்லாரும். ஏன்னா நான் எல்லா மேடையிலையுமே மன்னிப்பு கேட்கறது வழக்கம். அதனால நான் அந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன். இப்ப உயிர்காரகத்துவம் பொருள்காரகம் இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. கடந்த காவேரி கருத்தரங்கத்தில் நான் பேசினேன். என்னுடைய மனைவியவும் என்னுடைய நண்பரையும் ஒப்பிட்டு பேசினேன். இதை என்ன பண்றாரு, இந்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டையில் யூடியூப்ல போட்டு விட்டாங்க. இதை அவர் பேசினது அவருக்கு தெரியாது, என்னுடைய நண்பருக்கு தெரியாது. அவர் என்ன பண்றாரு, போன் பண்ணி எனக்கு, சார் என்ன சார் என் பேரை மட்டும் சொல்லாம மற்றபடி என் கதையை பூரா நீங்க சொல்லிவிட்டீங்களா சார் அப்படின்றாரு. எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகி போச்சு. எப்படிங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஜோதிடர் இந்த அகத்தியர் அறக்கட்டளையிலேருந்து பார்த்தேன், யதார்த்தமா அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தா அது உங்க பேர் வந்துச்சு, என்ன நம்ம சார் பேர் வருது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இப்ப என்னை யூடியூபுக்கு அறிமுகப்படுத்திய காவேரி ஜோதிட சங்கத்திற்கும் அதை அகத்தியர் ஜோதிட வித்யாலயத்தின் மூலமா ஒளிபரப்பு செஞ்சு என்னை யூடியூப்ல வரக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்குலாம் நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த காவேரி ஜோதிட சங்கத்திற்கும் அகத்தியர் அறக்கட்டளைக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். இப்போ இந்த ராமாயணத்துல சீதையை தேடி ஆஞ்சநேயர் போவார். போயிட்டு அவர் ராமர்கிட்ட நான் பார்த்துட்டேன்னு சொல்றதுக்கு வருவார். வரும்போது கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுவார். சீதையை கண்டேன்னு சொல்லல, கண்டேன் சீதையை அப்படிம்பார். அதனால இப்ப இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம், காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவகம் தனஸ்தானம். அப்ப தனஸ்தானம் போகும்போது நான் தனத்தை பத்தி தான் பேசலாம்னு நினைக்கிறேன். பொருள்காரகத்துவம் உயிர்காரகத்துவம்னு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பொருள்காரகத்துவத்தை, இன்னைக்கு பொருளை விரும்பி தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. உயிர்காரகத்துவத்துக்கு யாரும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 70% உயிர்காரகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா முதியோர்ல நிறைய பெருகிட்டே இருக்கு. பொருள்காரகத்துவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொருள்காரகத்துவத்தை பற்றி நான் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நான் 1996க்கு முன்னாடி ஜோதிடத்தை நம்ப மாட்டேன், சாமியை கும்பிட மாட்டேன். எனக்கு அதெல்லாம் நான் ஒரு பெரியார் அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் 96ல் ஒரு பெரிய இன்சிடென்ட். சரி, ஜோதிடத்துக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கிறத ஒரு இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருந்து இதை நான் உணர்ந்தேன். அப்படி உணரும் போது அதுக்கு பிறகு ஐயாலாம் சொன்னாங்க, ஏற்கனவே பேசி அவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, குடும்ப ஜோதிடம் புக்கு கையில் இல்லாதவங்க ஜோசியரே கிடையாது அப்படின்னாங்க. நான் முத எனக்கு கிடைச்சதே குடும்ப ஜோதிட புக்கு தான், 1996ல். அந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் 1996ல இருந்து. அப்புறம் 2003ல் நான் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். இந்த பிங்கிற டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கு. இங்கேருந்து அங்கே டெப்டேஷனாக ஒரு 3 வருஷம் போகிறேன். அங்கே போகும்போது அங்கே எங்களுக்கு வர சொல்ல பண்ணுறதுக்கு ஒரு கிளார்க்கு, ஒரு சூப்பரண்டு, அதுக்கு மேலே அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. அந்த கிளார்க்கு ஒரு நாள் நொண்டிக்கிட்டே வந்தார். கட்டு போட்டிருக்காரு. என்ன சார் இப்படி கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. என்ன நட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரம் சொன்னார். அதுக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்தது. அப்போ 2003ல் சார் அர்த்தாசிரம சனி உங்களுக்கு நடக்குது,
அதான் சார் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே என்ன பண்ணார், உங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா? நான் ஒன்றும் இல்லை, குடும்ப ஜோதிடம் புக்கு மட்டும்தான். வேற நான் 2018 ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஜோதிடமே படிக்கிறேன். அப்போ அது சொல்லும்போது, சார் வீட்டுக்கு வாங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாரு. சரின்னு வீட்டுக்கு போனோம், ஜாதகம் பார்த்தோம், பலன் சொன்னோம், எல்லாத்துக்கும் தலையாட்டினாரு. ஓகே சொல்லிட்டு வந்தாச்சு. எனக்கு 2 to 10 ஷிஃப்ட்டு. அப்போ நான் 2 மணிக்கு டியூட்டிக்கு போனோம். 10:30 11 மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது, உங்களை உடனடியாக ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாள். என்னுடைய அதிகாரி சொல்கிறாரு. என்னுடைய அதிகாரி சொன்னால் நான் போய் தான் ஆகணும். உடனே இப்போ பஜாஜ் சட்டாக்கு இருந்துச்சு, எடுத்துகிட்டு ஓடினா அந்த செக்யூரிட்டி சாரை கூப்பிட்டு என்னை ஒப்படைச்சாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த சூப்பரண்டுக்கிட்ட கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னா அவர் என்ன பண்ணார், என்னை பற்றி கேட்டு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வர்றேன்ட்டு ஒரு இப்போ ஆஃபீஸுக்குள்ளே போய் அப்போ நெட்டு வந்து அந்த அஸ்ட்ராலஜி இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அங்கே வேறு இடத்துல இருக்குது. அங்கே போய் அவருடைய ஜாதகத்தை மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு வந்தார். அவர் மக நட்சத்திரம் சிம்மராசி, துலா லக்னம். அவர் ராகு வந்து 4ல் இருக்கார், செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். இது ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சீக்கிரம் பேசி முடிக்கணும்ல. அப்போ சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், ஜாதகத்தை காமிச்சு, சார் இப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப மோசமான டைமு அப்படின்னு. ஏன் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, லக்னத்திலே செவ்வாய் இருக்குது சார், அது கொஞ்சம் டைம் சரியில்லாதது தான், அந்த திசை தான் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு, அது இப்போ சரியில்லாத டைமு, கொஞ்சம் பிரச்சனைக்கு உரிய டைமு அப்படின்னு. இப்போ ஒரு லாஸான டைம் சார் அப்படின்னு சொன்னேன். சரி செவ்வாய் விடுங்க, ராகு எனக்கு நல்லது பண்ணுமான்னாரு. அதுவும் பண்ணாது சார், ராகு திசையில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்துட்டு. சாரி வருத்தப்படுக்காதீங்க, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டேன். எனக்கும் அவருக்கும் ஒரு சரியான வாக்குவாதம் வந்துட்டு. நான் அப்போ உடனே சொன்னேன், சார் ஒன்றும் இல்லை, இன்னையிலேருந்து 10 நாள் உங்களுக்கு டைமு, 10 நாள் கழிச்சு நான் உங்களை வந்து பார்க்குறேன், எவ்வளவு நஷ்டம்னு என்கிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சார் நீங்கள் வந்து இந்த ரூமில் பெரிய அதிகாரி, நீங்கள் பெரிய ஆள், ஆனால் ஜோதிடத்தில் நான் பெரிய ஆளுன்னு சொல்லலை, உங்களை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வெளில வந்துட்டேன். எனக்கு மாயவரம் குத்தாலத்தில் டியூட்டி. அப்போல்லாம் செல்ஃபோன் என்கிட்ட கிடையாது, பெரிய ஆளுங்க தான், பெரிய லெவலில் உள்ளவங்க தான் வச்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒயர்லெஸில் ஃபோன் பண்ணி நேரம் வர சொல்லுங்கள், அவருக்கு ஒரு கார் கொடுங்க, காரை கொடுத்து என்கிட்ட என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறார். நான் காட்டுக்குள்ளே இருக்கேன், காட்டுக்குள்ளே சொல்கிறாரு. அவர் உடனே அவர் அங்கே இருக்கிற இன்சார்ஜ் வந்து நம்ம இன்சார்ஜ் தான் எல்லாம் ஆடுவாங்க. அவர் என்னை கூப்பிட்டு இந்த கார் எடுத்துங்க, உங்களை நேரம் வர சொன்னாங்க, உடனே போய் பாருங்கன்னார். நான் உடனே வந்துட்டேன். வந்து அவரை பார்த்தவொன்னே ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு, எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டு கடவுளே வாங்க அப்படின்ட்டார். எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. என்ன சார் அப்படின்னு, ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னாரு. டீ சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னாரு. சார் டீலாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இப்போ 10 நாள் டைம் சொன்னால் 7வது நாள் கூப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு. அந்த தொகையை நான் மைக்கில் சொல்ல விரும்பலை. ஏன் மைக்கில் சொல்ல விரும்புகிறேன்னா, போன காவேரி சங்கத்தில் வந்து நான் பேசும்போது என்னுடைய மனைவியவும் என்னுடைய ஃப்ரெண்டையும் இணைச்சி நான் ஒரு தகவல் சொன்னேன். அது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு, இவங்க ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க, அதில் யூடியூப்பில் பார்த்துட்டு, சார் என்ன சார் என் பேரை மட்டும் சொல்லாமல் என் கதையை அப்படியே சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஒரு கால் இப்போ நான் பேசுகிறத கூட அவர் கூட கேட்டுட்டு இருந்தாலும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வேண்டாம், எவ்வளோ தொகை என்னங்கிறதெல்லாம் வேண்டாம், ஆனால் பெரிய தொகை லேக்ஸ் கணக்கில் அவர் லாஸ் அப்படின்னாரு. இப்போ என்ன தேவை, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் கடவுளே அப்படின்னாரு. அவர் பெரிய அதிகாரி, எனக்கு கடவுளேங்கிறாரு. சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, அந்த வீட்டை பூட்டிட்டு 10 நாளைக்கு வெளில வந்துடுங்க, ஆனால் வெளில வந்துட்டு அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு சார் நமக்குள்ள ஆர்குமெண்ட்டே வேணாம், ஆனால் அவர் சிம்மராசிக்காரரு, நான் துலா லக்னம், அவர் 11, எனக்கு 11 பாதகம், இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு நான் வரேன் சார்ட்டு வந்துட்டேன். 10 நாள் கழிச்சு எனக்கு அங்கே குத்தாலத்தில் டியூட்டி முடிஞ்சது. இப்போ 8வது நாள் இப்போ குத்தாலத்தில் டியூட்டி முடிஞ்சது. நான் 2 நாள் அங்கே வேலை டியூட்டி பார்த்துட்டு கரெக்டாக 10வது நாள் அவரை போய் சந்திக்கிறேன். பார்க்கும்போது அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டு எந்திரிச்சு வெளில ஓடியான்ட்டார். வெளில ஓடியாந்து வாங்கன்னு தோளில் கையை போட்டு, வாங்க இன்னைக்கு நாள் டீ சாப்பிடுவோம் வாங்கன்னாரு. வாங்க சார் இன்னைக்கு சாப்பிடுவோம் சார் அப்படின்னு போயிட்டு சாப்பிட்டு அவர்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி எவ்வளோ சார் சேவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். தலைவரை பெரிய தொகை தலைவரா அப்படின்ட்டார். அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூபா, அந்த ரூபாயை நான் சொல்ல விரும்பலை, அவ்வளோ ரூபா அவர் எனக்கு சேஃபு அப்படின்ட்டார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார். 20,000 புள்ளியில் ஷேர் மார்க்கெட் இருந்துச்சு 2003 2004. அப்போ 8,000 புள்ளிக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் அவர் அதில் தப்பிக்க வச்சது. முதல்ல ஒரு அமௌண்ட்டு போயிட்டு பிரச்சனை. எனக்கு அன்னைக்கே ஒரு என்னுடைய பேச்சை மதிச்சிருந்தாருன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருந்திருப்பேன். அவர் போட்டி வந்துட்டதுனால நம்ம அதை விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, இது இனிமேல் தான் கிளைமேக்ஸே இருக்குது. அதுக்கு பிறகு என்னன்னா,
எனக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும்னு அப்படியே கொத்தா பணத்தை எடுக்கிறார். அப்போ 500 தாள்லாம் கிடையாது, 100 தாள் தான் பெரிய தாள் எடுக்கிறாரு. நான் சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி வேணாம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் அவங்க ஃபேமிலி ஜாதகத்தை ஒரு 5 ஜாதகத்தை கொடுத்தாரு. 5 ஜாதகத்தையும் பார்த்து நான் பலன் சொன்னேன். பலன் சொல்லிட்டு அவர் டியூட்டியே பார்க்கல, இன்னைக்கு ஃபுல்லாக இதில் தான் ஓடினார். அப்புறம் என்னாச்சுன்னா அவர் வெளியே வந்து நான் சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னேன். இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுங்க அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், சார் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இங்கே தஞ்சம்பளைக்கு வந்திருக்கேன், அகதி மாதிரி வந்திருக்கேன். எங்கள் 20 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்க. என்னன்னா ஜீவோ இருக்கு, எங்களுக்கு முன்னாடி எங்களை மாதிரி 20 பேர் வந்து வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேடில் சம்பளம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தேர்ட் கிரேடில் சம்பளம் கொடுக்குறாங்க. அதை மட்டும் நீங்கள் மாற்றி கொடுங்க சார். ஜியோலாம் நாங்கள் கையில் வச்சுருக்கோம் சார். நீங்கள் ஒரு கவரிங் லெட்டர் எங்கள்கிட்ட அப்ளிகேஷன் வாங்கி ஒரு கவரிங் லெட்டர் வச்சு உள்ளே கொடுத்துட்டீங்கன்னா போதும் சார், அது ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்தாகி வந்துடும் சார் அப்படின்னு. ஆனால் அவரால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது. அவர் அது மாதிரி ஆள், மதுரைக்காரர். அவர் ரொம்ப ரொம்ப இது போல்டான ஆள். அவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு, சரின்ட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஜியோலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். 4:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. கடவுளை உங்களுக்கு ஓகே பண்ணியாச்சு அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் கிரேட் சம்பளம் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் கிரேட் சம்பளம் எனக்கு ஓகே பண்ணியாச்சுன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி நான் நைட்டு உங்களை வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு. அவர் வந்து இந்த காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே அர்த்தஜாம பூஜைக்கு போவார். அது எனக்கு தெரியும். என்னையும் கூப்பிட்டுட்டே இருந்தார், நாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் போக முடியல. சார் இன்னைக்கு நைட்டு உங்களை அந்த கோயிலில் வந்து பார்த்துட்றேன் சார் அப்படின்னு. வாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு இங்கே அவரை போய் பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, சிவன் நம்பால் அந்த டோலி மாதிரி தூக்கிட்டு வருவாங்கல்ல, அதில் அவர் தூக்கிட்டு வர்றாரு. ஃப்ரண்ட்டில் நின்று சட்டையெல்லாம் கட்டி போட்டு வெறும் உடம்போடு தூக்கிட்டு வர்றாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு அன்னைக்கு என்னன்னா, அந்த பந்தம் பிடிச்சிட்டு போவாங்க முன்னாடி எடுத்தவொன்னே, அந்த பந்தம் பிடிக்கிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இது ஒரு பெரிய கடவுளுடைய கிஃப்ட்டு. சரின்ட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு இந்த அந்த 1 கிலோ ஸ்வீட் அவர்கிட்ட கையில் கொடுத்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. அப்புறம் என் தோளில் கையை போட்டு உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் சம்பளத்தை போட்டு தரேன்னாரு. நான் சொன்னேன், சார் கிருஷ்ண பகவான் வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் வந்து ஹரிச்சந்திரன் தங்கமலையை கொடுத்து இதை தர்மம் பண்ணுங்கன்னாரு. அவர் வெட்டி கொடுத்துருந்தாரு, தங்கமலை வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கர்ணன்கிட்ட கொடுத்தாரு. கர்ணன் என்ன பண்ணுறாரு, வழி போக்குற ஒரு ஆளை கூப்பிட்டு ஐயா இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அது மாதிரி கர்ணா மாதிரி நீங்கள் இருங்க சார், ஹரிச்சந்திரன் மாதிரி இருக்காதீங்க சார் அப்படின்னு சொன்னேன். உடனே சிரிச்சுக்கிட்டு சரி நாளைக்கு சாயந்தரம் இதே நல்ல தகவல் எதிர்பாருங்கன்னாரு. மறுநாள் சாயந்தரம் 2 to 10 தான் ஷிஃப்ட் எங்களுக்கு. அந்த ஷிஃப்ட் இப்போ அந்த டயத்துக்கு ஃபோன் பண்ணார். ஒரு 4:30-5 மணியோ போல் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த வருஷம் தீபாவளி 2004 தீபாவளி உங்களுக்கு மிகச்சிறப்பான கொண்டாட்டங்க, 1000 வாலா வெடி வாங்கி வெடிங்க அப்படின்னு சொன்னார். இல்லை நாங்கள் 20 பேர் அங்கே போயிருக்கோம். எங்கள் 20 பேருக்கு என்ன கிடைச்சதுன்னா, ஆளுக்கு 65,000 அரியர் 2004. அப்போ எவ்வளோ பெரிய பணம் பாருங்க. 2004 ஆளுக்கு 65,000 அரியர் கிடைச்சது எங்களுக்கு. சரி, இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள வருவோம். இது ஏன் நான் சொன்னேன்னா, அதாவது செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். அப்போ அவர் வந்து 2ஆம் இடத்ததிபதி. நான் அந்த குடும்ப ஜோதிடம்னு ஒரு புக்கு ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த புக்கில் போட்டிருக்கு 2-7க்கு அதிபதியாக இருந்து திசை நடக்குமாயின் மாரகத்துக்கு இணையான தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் புக்கு படித்தது தான், ஆச்சாரியர்கிட்ட நம்ம படிக்கல. ஆச்சாரியர்கிட்ட படிச்சு 2018-19 தான். அப்போ அதை சொல்லியிருக்காங்க. அதை மைண்டில் வச்சு தான் நான் அதை சொன்னேன். அதை வச்சு தான் நான் ஜோசியமே சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுங்களுக்கு. அப்போ அவர் என்ன இந்த லக்னத்தை அந்த செவ்வாயை வச்சு நான் அதை சொன்னேன். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, எந்த திசையாக இருந்தாலும் சரி செவ்வாயினுடைய பார்வையோடு நடக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருக்கு, குடும்ப ஜோதிடம் புக்கில் போட்டிருக்கு. அதை வச்சு அவர் என்ன கேட்குறாரு, அதாவது மகர ராகு வாரி வழங்கும், நிறைய எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணார். அதில் தான் என்னாச்சுன்னா அவர் நம்மகிட்ட சிக்கிக்கிட்டார். அப்புறம் அனுபவத்தில் பார்க்கும்போது அவருக்கு நான் ஒரு ஆஸ்தான ஜோதிடர் மாதிரி ஆயிட்டேன். அவர் நிறையா அந்த ராகு திசையில் ஏகப்பட்ட கஷ்டம், அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாது. சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு அவர் போயிட்டு அப்புறம் அவர் மீண்டு வந்துட்டார். இப்போ காரைக்காலுக்கே வந்துட்டார். அவர் இப்போ காரைக்காலில் தான் இருக்கார். அது மாதிரி அவர். அதனால் இந்த மாதிரி ஒரு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் அது செவ்வாயினுடைய பார்வையோட அது நடக்குது அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை கொடுக்கத்தான் செய்யுது. என்னுடைய மனைவி ஜாதகத்தில் ராகு மேசத்தில் இருக்காரு, செவ்வாய் கன்னியில் இருக்காரு, 8வது பார்வை. அது வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தது. இப்போதைக்கு வந்து ராகு, இப்போ குரு திசை ராகு புத்தி நடக்குது. இந்த கடைசி நேரத்தில் போட்டு அப்படியே பிச்சு உதறுது எங்களை.
அதாவது ஏன் உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அது நம்மளை கொண்டு வருது. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம பொழப்பு. வெளியே சொன்னால் சரியாக வராது. அது மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் இந்த செவ்வாயினுடைய பார்வையோடு ஒரு திசை நடக்கும்போது உங்கள் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட வர்ற ஜாதகத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த காவேரி ஜோதிட சங்கத்திற்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு, அகத்தியர் ஜோதிட வித்தியாலயத்துக்கும் நம்ம மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லி, ஏன்னா என்னை வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக கவிநேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து